51வது 51வது பாவமா ஹஜ்ஜில். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாப் மா ஜாஅ அன்ன மினா மனாஹுன் மன் சபக. முனாஹுன் மன் சபக. நிச்சயமாக மினா என்பது முதலில் செல்பவர்களுடைய ஒட்டகத்தை மண்டியிட செய்யும் இடம் என்பதை பற்றி வரக்கூடிய பாடம். அதாவது அது அங்கேயே டென்ட் போட்டு தங்கக்கூடிய இடம்ல வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்து போகக்கூடிய இடம் அப்படின்றத பற்றி வரக்கூடிய பாபு. ஹதசனா யூசுஃப் இப்னு ஈசா வ முஹம்மது இப்னு அபான் காலா ஹதசனா வகையா அன் இஸ்ராயில் அன் இப்ராஹிம் இப்னு முஹாஜிர் அன் யூசுஃப் இப்னு மாஹிக் அன் உம்மிஹி முஷைகா அன் ஆயிஷத காலத்து. ஆயிஷா அன்ஹா அவங்க கூறுறாங்க, குல்னா யா ரசூலுல்லாஹ், குல்னா நாங்கள் கூறினோம், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, அலா நப்னி லக பினாஅன் யுலில்லுக பி மினா. யா ரசூலுல்லாஹ் உங்களுக்காண்டி இந்த மினாவில் உங்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு கட்டிடத்தை நாங்கள் கட்டட்டுமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டப்ப, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா வேணாம், மினா இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியுதாம்மா, கொஞ்சம் கவனிங்க, நீங்களா இல்லை, லா இல்லை வேண்டாம், மினா முனாஹும் மன் சபக்க. மினா என்பது முந்தி செல்பவர்களுடைய ஒட்டகத்தை மண்டியிட செய்ய மட்டும்தான், அதாவது அங்கே ஓய்வு எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. கால அபு ஐசா ஜஸ்ட் வந்து அப்படி தங்கிட்டு போயிட்டணும், அங்கே ஓய்வு இருக்கக்கூடிய இடம் இல்லை, ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் இல்லை, அங்கே தங்கிட்டு போகிற இடம் மட்டும்தான். கால அபு ஐசா ஹாதா ஹதீஸுன் ஹசனுன். பாப் மா ஜா ஃபி மேலே 50வது ஹதீஸ், 50வது பாபு. பாபு மா ஜா ஃபி குருஜின் இலா மினா வ மகாமும் பிஹா. மினாவின் பக்கம் செல்வது மேலும் அங்கு தங்குவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா அபு சயீத் அல் அஷஜ் ஹதஸ்னா அப்துல்லாஹ் இப்னு அஜ்லஹ் அன் இஸ்மாயில் இப்னு முஸ்லிம் அன் அத்தா அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, சல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு மத்தியில் தொழுதாங்க, பி மினா மினாவிலே அல்லுஹர தொழுக வச்சாங்க, பி மினா அல்லுஹர லுஹரை எங்களுக்கு தொழுக வைத்தார்கள், வல் அசர மேலும் அசரை எங்களுக்கு தொழுக வைத்தார்கள், வல் மக்ரிப மேலும் மக்ரிபை எங்களுக்கு தொழுக வச்சார்கள், வல் இஷா வல் ஃபஜர் இஷாவையும் அடுத்த நாளுடைய ஃபஜரையும் தொழுக வச்சாங்க. சும்மா கதா இலா அரஃபா, அடுத்த நாள் ஃபஜர் தொழுக வச்சோடனே அரஃபாயின் பக்கம் நாங்கள் சென்று விட்டோம். கால அபு ஈசா வ இஸ்மாயில் இப்னு முஸ்லிம் கத் துகல்லிம ஃபீஹி. ஹதஸ்னா அபு சயீத் அல் அஷ்ஜா ஹதஸ்னா அப்துல்லாஹ் இப்னு அஜ்லஹ் அல் ஆமஷ் அன் ஹகம் அன் மிக்சம் அன் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அவங்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரசூலுல்லாஹ் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பி மினா மினாவிலே தொழுக வைத்தார்கள், அல் லுஹர வல் ஃபஜ்ர் லுஹரையும் மேலும் ஃபஜரையும் தொழுக வைத்தார்கள். லுஹர்லேருந்து ஃபஜர் வரலும் தொழுக வைத்தார். அடுத்த நாளுடைய ஃபஜர் வரலும் தொழுக வச்சாங்க. சும்ம கதா இலா அரஃபா, பிறகு அரஃபாவின் பக்கம் நாங்கள் சென்று விட்டோம். வஃபில் பாபியான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் வ அனஸ் கால அபு இசா ஹதீஸ் மிக்சம் அன் இப்னு அப்பாஸ் கால அலி இப்னு மதனி. அடுத்து 49வது பாபு. பாபு மா ஜா ஃபி ஃபலுலில் ஹஜர் அல் அஸ்வதி வ ருக்குனி வல் மகாமி. ஹஜருல் அஸ்வத் மேலும் ருக்குனுல் யமான் மேலும் மகாம் இப்ராஹிமா உடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா ஜரீர் அன் அத்தா இப்னு சாயிப் அன் சயீத் இப்னு ஜுபைர் அன் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அவங்களை தொட்டு அறிவிக்கப்படுது, கால அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், நஸலல் ஹஜருல் அஸ்வத மின் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் அந்த கருங்கல் வந்து இறக்கப்பட்டது. வஹுவ அஷத்து பயாலன், அது வந்து மிகவும் வெள்ளையாக இருந்தது. மினல் லபன், அதாவது பாலை விட மிகவும் வெள்ளையாக இருந்துச்சான். சவ்வதத் ஹூ,
ஹதாயா பனி ஆதம், அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை கொண்டு கருப்பாக்கிட்டாங்க. கால அபு இசா ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ஹதீஸன் ஹசன் சஹீஹ். ஹதஸனா குதைபா ஹதஸனா யஸீத் இப்னு زريع عن رجاء أبي يحيى قال سمعت مساعي الحاجب يقول سمعت عبد الله بن عمر அவங்க கூறியதாக நான் கேட்டேன். யக்கூலு அவங்க சொன்னாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுவதாக கேட்டேன். யக்கூலு அவங்க சொன்னாங்க, இன்னர் ருக்குன நிச்சயமாக இந்த ருக்குனுல் யமானி அப்படின்றது வல் மகாம, மேலும் அந்த மகாம இப்ராஹிம் என்பது யாக்கூத்ததானி மின் யாக்கூத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய மாணிக்க கற்களிலிருந்து 2 மாணிக்க கற்கள்களாகும். தமஷல்லாஹோ அல்லாஹ் அதை மங்க செய்து விட்டான். நூரஹுமா அவை 2உடைய பிரகாசத்தை வெளிச்சத்தை ஒலவுலம் எத்துமஷ நூரஹுமா, அந்த 2உடைய நூரை அல்லாஹ் தஆலா மங்கா செய்யாவிட்டால் ல அதா அது ஒளிரச் செய்து அதாஅத்தா அது 2ம் ஒளிரச் செய்துவிடும். மா பைன அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள அனைத்து இடங்களிலுமே அது ஒளிரச் செய்துவிடும். 48வது பாப். பாபு மா ஜா ஃபி ஸலாத்தின் ஃபில் ஹஜர், ஹஜருல் அஸ்வதிற்கும் மக்காவுக்கு மத்தியில் இடத்துல தொழுவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா அப்துல் அசீஸ். ஹிஜ்ர்மா 48வது பாப் தானே. ஹிஜ்ர்னா எது? ஹிஜ்ர் அந்த நம்ம காபத்துல்லாவுடைய வரலாறு சொன்னோம். அந்த வரலாறு யாருக்கு தெரியும்? கட்டின காபத்துல்லாவுடைய அந்த வரலாறு சொன்னோமே, அதனுடைய இடிச்சு கட்டின வரலாறு யாருக்கு தெரியும்? குறைஷிகள் வந்து இடிச்சு கட்டும் பொழுது எத்தனை முறை காபத்துல்லா கட்டப்பட்டிருக்கு? 5 முறை. முதலாவது முறை மலக்குமார்கள் அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. 2வது முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. 3வது முறை குறைஷிகள், 3வது குறைஷிகள் கட்டினாங்க. 4வது ரசூலுல்லாஹ்வுக்கு 35 அல்லது 25 வயது அதுல கலந்து கொண்டாங்க கட்டுற பணியில. 4வது அப்துல்லா இப்னு ஜுபைர். கட்டும் போது என்ன செஞ்சாங்க? உண்மையான அடித்தளத்தை விட கொஞ்சம் குறைச்சு கட்டிட்டாங்க. அசல் பேஸ்மெண்ட்டை விட என்ன செஞ்ச கொஞ்சம் சின்னதா கட்டிட்டாங்க. அந்த அசல் அடித்தளத்துடைய எக்ஸ்ட்ரா பகுதி இருக்கு, கட்டப்படாத பகுதி, அதுதான் என்ன செய்யுது? ஹதீம் என்றும் ஹிஜ்ர் என்றும் இருக்கு. காபத்துல்லால பக்கத்துல பார்த்தா ஒரு பழைய மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பகுதி எதுக்குள்ள வர வேண்டிய பகுதி? காபாக்குள்ள. அப்ப அங்க ஒருத்தர் தொழுதா காபத்துல்லாக்குள்ள தொழுத மாதிரி. அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பப்படி 2 வாசல் வச்சு கட்டினாங்க. ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சாரு? அதை இடிச்சு சுபைர் கட்டினதை இடிச்சிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். ஒரே ஒரு வாசல் தான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருக்கிறத நம்ம பார்த்தோம். பாபு மா ஜா ஃபி ஸலாத்தி ஃபில் ஹிஜ்ர், ஹிஜ்ருடைய பகுதியிலே தொழுவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹிஜ்ர் என்றால் அந்த வளைந்த சுவர், காபத்துல்லா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வளைந்த சுவர். ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது அன் அல்கமா இப்னு அபி அல்கமா அன் அபிஹி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுறாங்க, குன்து அஹிப்பு அன் அதுஹல பைத்த, நான் காபத்துல்லாவிலே நுழைவதற்கு மிகவும் விருப்பப்பட்டேன், பிரியப்படுகிறவளாக இருந்தேன். அசில்லி உசல்லி ஃபீஹி, அதில் தொழுவதற்கு நான் தொழுவதற்கு பிரியப்படுகின்றவனாக இருந்தேன் ஆயிஷா சொல்றாங்க. ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நபி ஸல்லல்லாஹு பியதி
எனவே நபிசுல்லாஸ்லாம் அவங்க என்னுடைய கையை பிடிச்சி கையை பிடித்தாங்க. அதுஹலனி அதுஹிலனில் ஹிஜ்ர அது ஹலனில் ஹிஜ்ர என்னை ஹிஜ்ருடைய பகுதியிலே நுழைவித்தார்கள். கால மேலும் கூறினார்கள், சல்லி நீ இங்கு தொழுகு, ஃபில் ஹிஜ்ரிலே நீ தொழுகு. இன் அரத்தி துஹூல் அல் பைத் நீ காபத்துல்லாவுக்குள்ள நுழைவதற்கு நாடினால் இன்னமா ஹுவ கதாத்து மினல் பைத்து கிதாத்து மினல் பைத்து நிச்சயமாக இந்த ஹிஜ்ருடைய பகுதி என்பது காபாவுடைய ஒரு பகுதி தான். ஒலாக்கின் என்றாலும் ஒலாக்கின்ன கௌமிக்கி என்றாலும் நிச்சயமாக உன்னுடைய கூட்டத்தார்கள் இஸ்தக்ஸரூஹு அதை குறைத்து விட்டார்கள். ஹீன பனவுல் காபத்தை அவங்க காபாவை கட்டும் பொழுது அதை குறைத்து கட்டிவிட்டார்கள். ஃபஹ்ரஜூ ஹூ மினல் பைத் எனவே அதை அந்த காபாவுடைய பகுதியிலேருந்து அந்த ஹிஜ்ருடைய பகுதியை வெளியாக்கிட்டாங்க.